ஒரு சிறிய நகரத்தில் அழகான ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே இருந்த வீட்டின் பக்கத்தில் ஒரு சிறிய சொர்க்கம் போல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை மீராவின் அம்மா அன்போடு வளர்த்தார். காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் இலைகளில் முத்து போல மின்னும் பனித்துளிகளை பார்த்த அம்மா மகிழ்வார். தக்காளி சிவந்தது, மாம்பழம் மணந்தது, மல்லிகை பூவாசம் பரவியது. அதற்குள் உயரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெருமை மிகு முருங்க மரம். மீரா தினமும் பள்ளிக்கு செல்லும் போது அம்மா தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளால் சாப்பாடு செய்து டிஃபனாக கொடுப்பார். ஆனால் முருங்கைக்கீரை வந்தாலோ மீரா முகம் சுளித்து விடுவாள். அம்மா, இதை மட்டும் வேண்டாம் என்று சொல்வாள். அம்மா மெதுவாக சிரித்து, இதுலதான் நிறைய பலம் இருக்குமா என்று சொன்னாலும் மீரா கேட்க மாட்டாள். பள்ளியில் டிஃபன் பெட்டியை திறந்து மற்ற சாப்பாட்டை சாப்பிட்டு முருங்கைக்கீரை ஓரமாக தள்ளிவிடுவாள். அதையெல்லாம் தோட்டத்தில் இருந்த முருங்க மரம் கவலையுடன் பார்த்து கொண்டே இருந்தது. அதன் இலைகள் மெதுவாக காற்றில் அசைந்தன. ஒரு மாலை மீரா வீட்டில் சாப்பிடும்போது மீண்டும் முருங்கைக்கீரையை ஒதுக்கி வைத்தாள். அந்த நேரம் மெதுவான குரல் ஒன்று கேட்டது. மீரா, நான் உன்னோட நண்பன். மீரா பயந்து சுற்றி பார்த்தாள். நான் தான் உங்க தோட்டத்தில் இருக்கிற முருங்க மரம். மீரா அதிர்ச்சியுடன், மரம் பேசுதா என்றாள். முருங்க மரம் மெதுவாக சிரித்தது. நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன ரகசியம்? என்னோட கீரை சாப்பிட்டால் உன் கண்கள் நட்சத்திரம் போல பிரகாசிக்கும். உன் ரத்தம் பலமாகும். நீ ஓடினாலும் சோர்வடைய மாட்டாய். நோய்கள் உன்னிடம் வர பயப்படும். நான் உன்னை பாதுகாக்கத்தான் வளர்கிறேன். நீ என்னை ஒதுக்குறப்போ என் மனசு கொஞ்சம் சோகமா ஆகுது. அதை கேட்டதும் மீராவின் கண்களில் கண்ணீர் மின்னியது. நான் தவறாக நினைச்சிட்டேன். உன்னை சாப்பிடாம ஒதுக்குனது தவறு. அவள் அன்றே அந்த முருங்கைக்கீரையை சுவைத்து பார்த்தாள். அம்மா அன்போடு செய்திருந்ததால் அது ருசியாக இருந்தது. அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னாள். அம்மா மகிழ்ந்தார். முருங்க மரம் காற்றில் மகிழ்ச்சியுடன் இலைகளை ஆட்டியது. அதன் பிறகு மீரா ஆரோக்கியமான சுறுசுறுப்பான குழந்தையாக வளர்ந்தாள். முருங்க மரத்தோடு அவள் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். மற்றும் ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.